அரவன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாட்டுப் பொங்கல் எல்லாருக்கும் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் உட்காந்து ஃபுல்லாக இந்த ஜல்லிக்கட்டு ஃபுல்லாக நமக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு விஷயம் அது. ஸோ ஒவ்வொரு ஊரில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை உட்காந்து பார்த்துட்டு சரி ஓகே அப்படியே நம்ம பிக் பாஸ் பக்கம் வருவோமே, மக்களுக்கு ஒரு 4 விஷயத்த சொல்லுவோமே. சீரியஸ்லி என் மேலே பயங்கர கோவத்தில் எல்லாரும் இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. எல்லாத்துக்கும் நான் ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு என் மேலே ஒரு அதிருப்தி இருக்கும். நான் ரீசன்ஸ் தான் சொல்கிறேன், எனக்கே தெரியுது. நான் இந்த இயரில் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு பிபி பற்றி பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ ஓட மாட்டுது. ஸோ நம்ம உட்காந்து ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயம் வீடியோ ஓடாததுக்கு ரீசன் நீங்கள் கிடையாது, சேனலை நானே தான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். நம்ம பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கணும்ல, நம்ம உட்காந்து முழிச்சு தூங்காமல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கணும்ல. அந்த பலன் இல்லாததுனால எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இப்போது சில சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த சைட் வந்தேன். ஸோ இந்த பிக் பாஸ் நல்லபடியாக இந்த சீசனை முடிச்சுட்டு அடுத்து நம்மளுடைய vlogs ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து நம்மளுடைய இந்த பொலிட்டிக்கல் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதில் இந்த மாதிரி நான் இப்போ ஒரு கிறுக்குத்தனம் பண்ண மாதிரி வேறு எந்த ஒரு கிறுக்குத்தனமும் இனிமேல் பண்ணாமல் இருக்கணும். இந்த சேனல் அகைன் எப்போ பூம் ஆக போகுது, எப்படி இதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுன்னு சீரியஸாக எனக்கு புரியவே இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ்கிட்டே நான் நிறைய பேர்கிட்ட நான் உதவி கேட்டேன். ஆனால் யாரும் நமக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. இங்கே எல்லாருமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் சுயநலமாக தான் இருக்காங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம கடவுள் மேலே நம்பிக்கையை போட்டு, மக்கள் மேலே நம்பிக்கையை போட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு 4-5 விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பேச போகிறோம். முதல்ல நம்ம பேச போகிறது இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் நடந்த சண்டைகள் பற்றின ஒரு தொகுப்பு, முரண்பாடுகளை பற்றின ஒரு தொகுப்பு. எப்படி இதுக்கு முன்னாடி நாள் ஒரு நட்பு பற்றின ஒரு ஏவி போட்டாங்களோ, அதே மாதிரி இந்த வீட்டில் நடந்த சண்டைகள் பற்றின ஏவி போடப்பட்டது. அந்த ஏவியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க திவாகர், பார்வதி, கமருதீன், பிரவீன், கேமி இந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் காட்டியிருக்காங்க. இந்த நட்பு அப்படிங்கிற அந்த வீடியோஸ்லையும் அரோரா இருந்தாங்க, அதில் இவங்க திவ்யா இல்லை. இந்த வீடியோலையும் திவ்யா பெருசாக இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே திவ்யா போட்ட சண்டைகள் எதுவுமே பெருசாக காட்சிப்படுத்தப்படலை. அந்த காரில் பார்வதியை கத்துவாங்க தெரியுமா, அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீன் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. பெருசாக திவ்யா இல்லை. இது ஒரு பக்கம், இது ப்ளே செய்யப்பட்டது போட்டாங்க. இன்னைக்கு சாண்டி அவர்கள் வராரு, கவின் அவர்கள் வராங்க, அவங்க படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன். அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பேசுவோம். இந்த ஏவி போட்டு இந்த ஏவி அதாவது இந்த வீட்டுக்குள்ளே திவாகரை வச்சு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திவாகரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் டிசர்விங்கான ஆள் தான் இருந்தாலும், ஏன்னா அவனை பற்றி தெரியும்ல. இந்த ஏவி ப்ளே செய்யப்பட்டிருக்கும் போது வினோத் திவாகரை பார்த்து துப்புனாரா என்னன்னு தெரில, நான் பார்க்கல. எனக்கு என்னமோ அவர் துப்புன மாதிரி தெரியல. அவர் நேரடியாக திவாகரை கலாய்க்கல, மறைமுகமாக திவாகரை கலாய்ச்சிட்டு இருக்கார். இவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ அப்படின்னு வினோத் துப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், திவாகர் எப்படின்னா அப்படின்னு துப்புவான். இப்போ அப்படின்னா திவாகர் உங்களுடைய வரலாறுலாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவான். நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன், உன் பொண்டாட்டி உங்க கூட எப்படி வாழ்றா, அப்படி இப்படி. இவன் பொண்டாட்டி இவன் கூட வாழாமல் ஓடி போயிட்டான். இவன் ஆக்சுவலாக திவாகர் லிட்டரலாக ஒரு கே. அப்படி தான் அவனுடைய செயல்கள் இருக்குது துஷார்கிட்ட. இந்த ஆள் எப்படி சராசரியான ஆட்கள் மாதிரி கிடையாது. இந்த ஆள் கொஞ்சம் சோக்கு தான். ஆம்பளை சோக்கும் இருக்குது, பொம்பளை சோக்கும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குதா. ஸோ சின்னதாக இருந்தாலும் சீன்னா கூட அவன் எப்படின்னா ஒருத்தரை எந்த அளவுக்கு புட் ஆன் பண்ணி பேச முடியுமோ, இன்னும் அந்த எப்படி சொல்கிறது, இந்த சாதிய ஏற்றத்தாள் அந்த ஆளுக்குள்ளே இருக்குது. நம்ம பெரிய ஆள், ப்ரொஃபஷ்னல்லையும் அவன் பெரிய ஆளுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? எந்த அளவுக்கு அவனுடைய அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தலைக்கு மேலே ஏறி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பிரஜன்கிட்டே இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ளே அண்ணன் அக்கான்னு அவங்க கிட்ட தான் புலம்பிக்கிட்டு இருந்தான் அந்த ஆள். ஒன்றும் இல்லை, பிரஜன் அவர்கள் இந்த ஏவி முடிஞ்ச பிறகு சொல்கிறாரு, ஃபினாலேக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நம்ம இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கோ போயிடுவோம். 4 பேர் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. அந்த 4 பேருக்கும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய வாரம் இது. இந்த மாதிரிலாம் பண்ணாத, துப்பாதீங்க, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தர்பீஸ் இல்லை நான் அவர் பண்ணாருன்னு நானும் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல.
நீ என்ன மட்டும் சொல்கிற, நீ ஏன் அவனை சொல்ல மாட்டேற, தைரியம் தான் அவனை சொல்லு அப்படின்னும் போது இவருக்கு கோவம் வருது. பிரஜின் கோவம் வந்து எதுக்கு துப்புற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாப்புல. இவ்வளோ நாள் வந்து பிரஜன் கிட்ட தான் அண்ணன் சொல்லி இந்த ஆள் புலம்பிக்கிட்டு இருந்தான். இப்போது அதான் சொல்கிறல, இவன் கூடவே இருக்கிற யாராக இருந்தாலும் இவன் ஒரு தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அவங்கள கீழே போட்டு மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிருவான். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு தரங்கட்ட பொறுக்கி தான் தர்பீஸ். இந்த ஆள் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே விட்டானுங்கன்னு தெரில. இவனால் என்ன பிரயோஜனம், என்ன இந்த வீட்டுக்கு என்ன நடக்கும், என்ன ஏங்க எந்த சீசன்லையாச்சும் இது வரைக்கும் இந்த ஃபைனல் வீக்கில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கா? அப்படி டாக்ஸிக்கான சீசனுக்கு ஒரு உதாரணம் வந்து சீசன் 7. அந்த டாக்ஸிக் சீசன்லேயே ஃபைனல் வீக்கில் எந்த பிரச்சனையும் வரல, எல்லாரும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் டாக்ஸிக் தான். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் மக்கள் பார்க்குற மாதிரியாக இருக்குது. இவ்வளோ பேச்சு பேசுகிறான். நேற்று வந்து பொண்டாட்டியெல்லாம் இழுத்து பேசுகிறான், அடுத்தவங்களோட மனைவியெல்லாம் இழுத்து பேசுகிறான். நேற்றே அதனால வந்து அனுப்பியிருக்கணும். இன்றைக்கி வந்து பிரஜன் அவர்கள் கேட்ட உடனே இவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டான். நீ என்ன சீன் போடாத என்கிட்ட வந்து, நீ நான் பெரியவனா, நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படி இப்படின்னு வந்து மறுபடியும் வந்து ப்ரொஃபஷனை வச்சு பேசுகிறான். என்னுடைய ஃபேமஸ், நான் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா, என் ஃபேமஸில் நீ ஒரு 10% கூட கிடையாது, நீலாம் ஃபீல்ட் அவுட் ஆனாலே இப்படியெல்லாம் பேசுகிற. அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனார் தான், நீ இதுக்கப்புறம் போய் தான் ஃபீல்ட் அவுட் ஆக போகிற. உனக்கு எத்தனை இன்ஸ்டாகிராம் பேஜ் நீ ஓப்பன் பண்ணாலும் உன்னால் அதெல்லாம் சர்வை பண்ண முடியாது. சரியா? நான் என்ன கேட்குறேன், பிரஜன் அவர்களுடைய திறமையும் அவர் வந்து இது வரைக்கும் பண்ண விஷயங்களும் பெருசு. ஃபீல்ட் அவுட் ஆனார், இப்போ வந்த உடனே அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. அவர் நடித்தா அவரை ஹீரோவாக போடுவாங்க. முன்னே எவனாச்சும் ஹீரோவாக போட்ட படம். முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்குது? நேற்றுக்கு என்னடான்னா விக்கல்ஸை வந்து தடியான்ற, நீ என்னப்பா வந்து சிம்பு மாதிரி இருக்கியா, தனுஷ் மாதிரி இருக்கியா நானா? ஏண்டா உன் உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, முழுசான ஹியூமனே கிடையாது. அப்படியே நீங்கள் திவாகர் ஃபோட்டோவையும் ஒரு கொரில்லா ஃபோட்டோவையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்குது. எப்போ பார்த்தாலும் சோறு 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 தின்னுக்கிட்டே இருக்கான். ஒருத்தரை எப்படி, எனக்கு என்னன்னா இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டடானு எனக்கு தோணுது. இப்போ நான் யோசிக்கிறேன் பயங்கரமாக. ஏன்னா இப்படி பேசுகிற ஒரு ஆளை எப்படி சகிச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே இருக்கீங்க? ஏங்க இங்கே டிவிக்கு வெளியில் பார்க்குற எனக்கே கோபம் வருதுங்க. அவனால போட்டு பலார்னு அடிச்சிடலாம் போல். சீரியஸாக சொல்கிறேன். இவங்க வந்து மேபி அடித்தா ரெட் கார்டு கொடுத்துருவாங்க, சம்பளம் வராது அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்காங்களா? எனக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை இருக்காதுங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி திவாகர் வந்து இப்போ ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களையே இந்த பேச்சு பேசுகிறான்னா, இப்போ பிரஜின் போன்ற ஆட்களையே இப்படி பேசுகிறான்னா இவனுக்கு என்னங்க ஃபேமஸ் இருக்குது, இவனுக்கு என்னங்க திறமை இருக்குது? நேற்று பிரவீன் கூப்பிட்றாப்புல, கானாவினோத் கூப்பிட்றாப்புல ஒரு சீன் சொல்கிறேன், நீ அவனோட சேர்ந்து நடி பார்க்கலாம் கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து நல்ல நடிகர்கள் கூட தான் நடிப்பேன். அது அவன் சொல்லணும்டா, பிரவீன் சொல்லணும். நான் நல்ல நடிகர்கள் கூட தான் நடிப்பேன்னு பிரவீன் சொல்லணும். நீ சொல்லிக்கிட்டு இருக்க. 3 பெரிய படத்தில் வந்து இவர் சைன் பண்ணியிருக்காரா? என்னத்தை நீ சைன் பண்ணியிருக்க? இதுக்கு முன்னாடி நீ நடித்த 4 படம் பேர் என்ன தெரியுமா உனக்கு? நான் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். தயவுசெய்து இது போன்ற ஆட்களை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. நீங்கள் உங்களுடைய படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களையோ உங்களையுமே டேரக்டர்ஸை கூட நீங்கள் ஏதாச்சும் அவனை குறை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களையே மானாவாரியாக திட்டுவான். திவ்யாவை போயிட்டு மோந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இவனை விட்டு அவாய்ட் பண்ணுது, போய் தனியாக உட்காந்துருக்கு. ட்ரெஸ் பண்ணும்போது பக்கத்துலேயே போய் நிற்கிறாங்க. இப்படி எட்டி பார்க்குறான். அவங்க கீழே குடிஞ்சு எதனா பண்ணால் அப்படி எட்டி பார்க்குறான். இந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி பண்ணுறவங்க நாளைக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே சக ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே இவன் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒரு ஆம்பளை பையன் துஷாரு, அவனை போட்டு பிசைகிறான். எல்லார பற்றியும் பர்சனல் எடுத்து பேசுறியே, உன் பர்சனல் எடுத்து பேசினா நீ ஒரு இன்டர்வியூவில் கூட அதை கேட்கல. ஜோ ப்ரோ, நீங்கள் கேட்டிருக்கணும் ப்ரோ, தப்பு பண்ணிட்டீங்க. 3 திருமணம், அது இல்லாமல்
பேஷண்ட்டு கூட வந்த ஒரு பொண்ணு, அந்த பேஷண்ட்டுடைய பேத்தியா இல்லை யாருன்னு தெரில, அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்கள் ஒரு பேவட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? விஜய் டிவியும் பிக் பாஸும் அமைதியாக வேடிக்கை நேற்று தான் நினைக்கிறேன், திவ்யாவும் கெமி ஐ திங்க் டுடே 2 பேரும் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம்னு பேசுகிறான், மதுரைக்காரன்றான், படித்தவன்றான், பண்பானவன்றான், மேனஸ் இருக்கான்றான், எல்லாரையும் கேட்குறான். 2 பெண்கள் ஒரு ரூம்குள்ளே ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடியே டிஷர்ட்டை கழட்டி அந்த வயிற்றை காட்டி, அவன் அருணாக்கொடி போட்டிருக்கான், அந்த தொப்பைக்கு மேலே தொப்புளுக்கிட்ட அருணாக்கொடி போட்டு பேண்ட்டு கீழே இறங்குது. அவங்க முன்னாடியே டிஷர்ட்டை கழட்டி, இதுக்கு பேர் என்ன, டிஷர்ட்டை கழட்டி பேண்ட்டை மேலே ஏற்றி போட்டு, ஏன் அதை உன்னால் பாத்ரூம் கிட்ட போய் கழட்ட முடியாதா, பண்ண முடியாதா? அப்போ இவன்கிட்ட என்னங்க குவாலிட்டி இருக்கு? பிரஜனை சொல்கிறான், என் இதில் எல்லார்கிட்டையும் அதே தாங்க சொல்கிறான், என் இதில் 10% கூட நீ கிடையாது. என்ன பண்ணிட்டான் அப்படியாம? இன்னும் எதனா ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணிட்டானா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு நல்ல பேர் இருக்காடா? ஏண்டா பண்ணி அசிங்கமாக தான் சொல்ல தோணுது எனக்கு. ஒரு இடத்துல உனக்கு நல்ல பேர் இருக்கா? இவனையும் ரசிக்குதா ஒரு கூட்டம்? இப்படி பேசுகிறவனா ரசிக்கிறீங்களாடா? எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் எனக்கு என்னன்னா, எல்லாரும் வந்தாலும் ஏன் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன் யாருமே அந்தால கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டுறாங்க? ஏன் யாருமே அந்தால அடிக்க மாட்டுறாங்க? நானாக இருந்தால் எனக்கு காசே வேணாம். இப்படி ஒருத்தன் இந்த ஷோவில் பிரபலம் ஆகக்கூடாது. அவன் என்னன்னா கெத்து காட்டுறதான் நினச்சிக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் வந்தாலும் நான் சிங்கிளாலாம் சமாளிப்பேன், நான் யாருக்கும் பயந்தவன் கிடையாது, எதுக்கும் பயந்தவன் கிடையாது. கானா வினோத்தை சொல்கிறான், ஒரு அடி வச்சா கானா வினோத்தை செத்துருவாரான். ஏன் ஒரு அடிக்கு நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு டேபிளை குத்துறான். இதுவே வெளி இடத்துல பேசுவேல அந்த பேச்சை, வெளி இடத்துல பொது இடத்துல நீ இந்த பேச்சை பேசுவியா? நீ ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்த ஒரு பையனாக இருந்தா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீ ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் முறையாக பிறந்த பையனாக இருந்தா, நீ சொல்கிற மாதிரியே உன் உடம்புக்குள்ளே மஞ்சாசோறு இருந்தா, நீ தைரியமான ஆளாக இருந்தா, நீ மதுரைக்காரனாக இருந்தா, நீ மேல் சாதிக்காரனாக இருந்தா, ராயபுரம் இந்த பேச்சை உன்னால் பேச முடியுமா? நீ எத்தனை 1000 பேர் வேணால் கூட்டுவா, உன் பின்னாடி ஒரு படையை கூட கூட்டுவா, ஏன் உன் சமுதாயத்தை சார்ந்தவர்களை கூட கூட்டுவா. ஏன்னா அதை வச்சு தான் இவன் தைரியத்தில் இருக்கான். நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது, அவங்க நம்மளை என்ன ஆனாலும் அவங்க பார்த்துப்பாங்க. செல்வாக்குன்றான், அந்த செல்வாக்கெல்லாம் அங்கே தான் இருக்குது. நீ அவங்கள கூட கூட்டுவா. ராயபுரம் ஒரு வார்த்தை, ஒரு அடி அடித்தா நீ தாங்க மாட்டேன்னு சொல்கிறா, பார்ப்போம் சொல்லுவியா? இது இந்த சீசன் 6ல் பார்வதியும் சோபனாவையும் இன்டர்வியூ எடுக்க அமைச்சாங்க. அந்த மாதிரி நமக்கு எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சி நம்ம போயிருந்தா கூட திவாகரை வச்சு செஞ்சுட்டு வந்திருப்பேன். மண்டையிலே கொட்டி உட்கார வைக்கணும். இந்த பருத்தி வீரன் படத்தில் ஒரு பொணந்தினி வரும் பாரு, அந்த ஆள் தான், அந்த கேரக்டர் தான் இவன். இவனெல்லாம் மண்டையிலே கொட்டி ஓரமாக உட்கார வைக்கணும். டேய் உட்காராங்க அப்படின்னு உட்கார வைக்கணும். இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இவனை வளர்த்து விட்டுக்கிட்டு இவன்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா அமைதியாக இருக்கீங்க? இவ்வளோ பேசுகிறாங்க, ப்ரொஃபஷனை வச்சு பேசுகிறாங்க, மனைவியை இழுத்து வச்சு பேசுகிறாங்க, நீ ஃபீல்ட் அவுட்டுன்றாங்க. எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு? அவ்வளோ கோபத்தையும் அவங்க எப்படிங்க அடக்கி வச்சுருக்காங்க? எனக்கு புரியல. என்னாலலாம் அவ்வளோலாம் பொறுமையாக இருக்க முடியாது. ஆனால் அவங்க எப்படி அவ்வளோ பொறுமையாக இருக்காங்கன்னு தெரில எனக்கு. செலிப்ரேஷன் வந்தாச்சு, நீ கேம்லேயே கிடையாது. இன்னமும் தற்பெருமை பேசிக்கிட்டு இன்னமும் மற்றவங்கள ஆபாசமாக அவதூறாக அப்யூஸ் பண்ணுற இன்னும் இருக்குது. இன்னும் நிறைய இந்த ஆளை பற்றி பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவனுடைய இந்த கேவலமான பிஹேவியர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.